அவர் இன்னொன்று சொன்னார், 11,500 கோடிக்கான போதைப் பொருளை வந்துட்டு பிடிபட்டுன்னு சொன்னார். பிடிச்சது யார்? மோடி சர்க்கார் தானே பிடிச்சாங்க. அப்போ குஜராத்தில் எந்த சர்க்கார் இருக்குது? மோடி கவர்மெண்ட் தானே இருக்குது. அப்போ 11,500 கோடிக்கான போதைப் பொருளை நாட்டு மக்கள்கிட்ட புழங்க விடாமல் தடுத்தது யார்? மோடி அரசு. அப்போ தமிழகத்தில் இந்த அரசு எவ்வளோ போதைப் பொருளை தடுத்திருக்குன்னு சொல்லுங்கள். அப்போ நீங்களே ஒப்புக்கொள்கிறீங்க என்னென்னு? குஜராத் அரசு போதைப் பொருளை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து கடத்தி வரப்பட்ட போதைப் பொருளை மக்கள் இடத்துல புழங்க விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது ஒரு அரசாங்கம். அது நல்ல அரசாங்கமா? இல்லை 2,000 கோடி போதைப் பொருளை தமிழகத்தில் புழங்க விட்டு அந்த படத்தில் ஒரு படம் எடுத்து அது வந்து திமுகவோட நிர்வாகியாக இருக்கக்கூடிய சாதிக் பாட்சா உங்கள் கூட்டாளியாக வைத்திருக்கக்கூடிய அரசாங்கம் உங்கள் அரசாங்கம் நல்ல அரசாங்கமா? இல்லை, நம்ம பார்த்தோம்னா தமிழகத்தில் முதலமைச்சருடைய தலைமையில் தானே வந்து கஞ்சா வேட்டை 1 கஞ்சா வேட்டை 2 இதெல்லாம் நம்ம இதில் தானே பார்க்குறோம். எவ்வளோ பிடிச்சிங்கன்னு கேட்குறேன் நான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல 11,500 கோடிக்கான மதிப்புள்ள போதைப் பொருட்களை குஜராத் துறைமுகத்தில் பிடிச்சாங்கன்னு சொல்கிறீங்க. அதை பிடிச்சது மத்திய மோடி சர்க்கார், அங்கே இருக்கக்கூடிய குஜராத்தோடைய மோடி சர்க்கார். நீங்கள் எவ்வளோ பிடிச்சிங்க சொல்லுங்கிறேன். நீங்கள் எவ்வளோ பிடிச்சிங்க சொல்லுங்கள். அப்போ அது பெரிய தொகை, பெரிய அமௌண்ட். அப்போ எவ்வளோ பெரிய போதைப் பொருளை பிடிச்சிருக்கிறாங்க, இந்தியாவுக்குள்ளே புழங்க விடாமல் மக்கள்கிட்ட திரிக்க விடாமல் பண்ணியிருக்காங்க. நீ என்ன பண்ண? மாறாக போதைப் பொருள் விற்பவனை அயலகத்துறையோட மாநில செயலாளராக போட்டிருக்க அவர் சாதிக் பாட்சான்றவர். அதே போல் வந்துட்டு இவர் 64 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்த போனாங்க. அவர் யார்? அவர் உங்கள் கட்சியோட நிர்வாகி தானே. 1 வருஷம் கூட ஆகலை, அவர் இன்னைக்கு பெயிலில் வந்துட்டார். எப்படி பெயிலில் விட்டீங்க? அப்போ போதைப் பொருள் விற்பவன் போதைப் பொருள் கடத்தவன் பூரா திமுக இருக்கிறான். அவங்களையும் தடுத்து நிறுத்த வக்கு இல்லாத முதலமைச்சர் அந்த முதலமைச்சர்.